ஆரம்பம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. மார்க்கெட் முரளி, மயிலை சிவகுமார் அப்படின்னு ஒரு பெரிய கேங் வருது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர். ஸோ தோட்டம் சேகர் கூட ஒரு 6-7 பேர் இருக்காங்க. தோட்டம் சேகர் மட்டும் மாட்டிக்கிட்டான் இவங்கள்ட்ட. வரிசை அவங்க வந்து வெட்டி கொள்றாங்க, இறந்து போயிட்டான். என் பையனை பெரியவனா வளர்ந்து கணவரை கொன்னவங்களை பழி வாங்குவேன்னு அப்போவே அவங்க ஒரு பெரிய சபதமே எடுத்தாங்க. இது வரைக்கும் 10 பேரை கொண்டுட்டோம். அந்த 11வது நபரை இன்னும் கொல்ல முடியல. மயிலை சிவகுமார் மட்டும் தப்பிச்சுட்டே வரான் கடைசி வரைக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத, அங்கே போ, மயிலை சிவகுமார் இருக்கிறான்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புவனை, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு. அங்கே போன பிறகு இவங்களை வச்சே மயிலை சிவகுமாரும் போய் அவனை கொல்றாங்க. தோட்டம் சேகர் கொலைக்கு பின்னணியில் 5 வயசுல இருந்த பையனை வளர்ந்து அவன் 24-25 வயசு வரும்போது 20 வருஷம் கழித்து இந்த கொலையை பண்ணுறான். மயிலை சிவகுமாரும் சும்மா இல்லை, மலர்கொடி டீமும் சும்மா இல்லை. தோட்டம் சேகர் வந்து ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து அவர் இப்போ நார்மலாக ஒரு பெரிய லீடர்ஸ் வந்து பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேறு சில சின்ன பகுதி செயலாளர்கள், இன்னும் லோவர் ரேங்க்கு அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதில் கொஞ்சம் அதாவது நகைச்சுவையாக சில பாடல்களோட இணைச்சி பேசக்கூடிய ஒரு சில பெஸ்ட் ஆரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்திலேயே திருச்சியில் நானே பார்த்துருக்கேன், சென்னையிலையும் இருக்காங்க. அதில் குறிப்பாக தோட்டம் சேகர் வந்து சில பாடல்களோட ஒன்றிணைந்து சில தகவல்களை ஷேர் பண்ணும்போது மக்கள் அதை ரொம்ப மக்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சாளர், மேடை பேச்சாளர். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மேடையில் பேச ஆரம்பித்தார்னா அவரை பார்க்கறதுக்கு அவர் மேடை பேச்சை கேட்குறதுக்குமே நிறைய பேர் கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. இது பெரும்பாலும் இப்போ நம்ம முக்கியமான அமைச்சர்கள் பேசுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு அந்த மாதிரி அவங்க பொதுக்கூட்டங்கள்லாம் முதல்ல இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இவருக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தது. குறிப்பாக அவர் தோட்டம் சேகரை பொறுத்த வரைக்கும், தோட்டம்ன்றது உங்களுக்கு பார்டர் தோட்டத்தை தான் தோட்டம்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிபி ரோடுக்கு நேரம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. அது அப்போது இருந்த காலகட்டத்தில்னு பார்த்திங்கன்னா ஒரு 5000-1000 மக்கள் அங்கே ஓட்டர்ஸே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு ஓட்டு சதவீதம் அந்த ஏரியாவிலேருந்து வர்றதுனால அவருக்கு ஒரு முக்கியத்துவமும் இருந்தது. ஸோ தோட்டம் சேகரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுகவில் அந்த காலகட்டங்களில், அதாவது 91-96 பீரியடாக இருக்கட்டும், இல்லை 96-2001 பீரியடாக இருக்கட்டும், அப்போல்லாம் வந்து சசிகலாவோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு கட்சியிலையும் ஒரு சில முக்கியத்துவம் இருந்தது அவருக்குன்ட்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அவருக்கு ஆக்சுவலாக 3 ஒய்ஃபு. 3வது ஒய்ஃப் தான் மலர்கொடின்றவங்க. அவங்களோட மகன்கள் தான் அழகுராஜா, பாலாஜி, அப்புறம் மாலான்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை. இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதில் அவர் தோட்டம் சேகரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில் முக்கியத்துவம் இருந்தது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய புகைச்சலை ஏற்படுத்துச்சு. அதில் முக்கியமான நபர்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் முரளி. மார்க்கெட்டுன்றது நம்ம ஜாம்பசார் மார்க்கெட்டு தான் மார்க்கெட் முரளின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் அதிமுகவில் தான் இருந்தார். பட் அவருக்கு முக்கியத்துவம் ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை கட்சியில். அது கட்சியில் 2 பேர் இருக்காங்க, தோட்டம் சேகரா மார்க்கெட் முரளியான்னு பார்த்தா தோட்டம் சேகருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அப்படி இருந்ததுனால மார்க்கெட் முரளி அவர் இப்போ ஒருத்தருக்கு அரசியலில் பெரிய ஆள் ஆகணும்னா ஆப்வியஸாக அவருக்கு ஒரு அடிப்படிகள், ஒரு டீம் இருக்கும். அந்த டீமுக்கு ஏதாவது செய்யணும். அவர் செஞ்சால் மட்டும்தான் அவங்க அவரை வந்து ஒரு பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க, அவருக்கு சில வேலைகள் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையேன்ற ஒரு வருத்தம் மார்க்கெட் முரளிக்கு இருக்குது. அந்த காலகட்டத்தில்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் முரளி வந்து அயோத்திக்குப்பம் வீரமணிக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அயோத்திக்குப்பம் வீரமணியும் ரொம்ப டாமினண்ட்டான ஒரு பொசிஷனில் தான் இருந்தார். அவர் வந்து 91 அந்த 96 பீரியடில் தான் மிகப்பெரிய வளர்ச்சி அவருக்கு இருந்தது. அவர் பெரிய ஒரு தாதாவாக தன்னை போர்ட்ரே பண்ணி பெரிய லெவலில் அதாவது தென் சென்னையில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அதே மாதிரி நிறைய கொலைகளுக்கு பின்னணியில் அவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த தகவல்கள் அது எல்லாமே போலீஸுக்கும் தெரியும். அதில் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ஒரு விஷயந்தான். ஏன் அவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு, அவர் ஏன் நேரடியாக போய் எந்த கொலை சம்பவங்களையும் ஈடுபடலைன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்திக்குப்பம் வீரமணி முதல்ல
துரைராஜன் சொல்லி ஒருத்தர் கொலை பண்ணார். அவரோட ரைவல் கேங்கில் உள்ள ஒரு முக்கியமான நபர். அந்த துரைராஜ் கொலை பண்ணும்போது அந்த திருநான்னு சொல்லி அவனோட அசோசியேட்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, துரைராஜை அவர் வீட்டிலேயே போய் வெட்டி கொள்கிறாரு. அப்படி பண்ணதுனால அவருக்கு அகெயின்ஸ்டாக சாட்சியங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணதுனால அயோத்திக்குப்பம் வீரமணிக்கு தண்டனை கோர்ட்டு கன்விக்ஷன் கொடுத்து அவர் சிறையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வெளியில் வராரு. அவர் இருந்த காலகட்டம்னா முழுக்க அதாவது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போதும், அதுக்கப்புறம் கரெக்டாக 88 அவர் இறந்த பிறகு 89 கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக வரும்போது அந்த காலகட்டத்தில் விடுதலையாகிறார். ஆனால் அந்த சிறையில் இருந்த காலகட்டத்தில்னு பார்த்திங்கன்னா முழுக்க அவருக்கு நிறைய அவரை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி வரும்போது உங்களுக்கு பெரும்பாலும் ரவுடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஏரியா இந்த ஏரியான்னு பிரித்து பண்ண மாட்டாங்க. இப்போ சிறைக்குள்ளே எல்லாமே மட்ட கேஸ் பண்ணவன் வந்திருப்பான். நிறைய வெளியூரில், அதாவது இப்போ திருநெல்வேலியில் உள்ள ரவுடி இருப்பான், இப்போ மதுரையில் இருக்கிறவன் இருப்பான். இந்த மாதிரி எல்லோரும் இருக்கிறதுனால எல்லாரோடையும் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி அயோத்திக்குப்பம் வீரமணியும் அந்த கான்டாக்டை டெவலப் பண்ணிக்கிட்டான். இப்படி பண்ணதுனால அயோத்திக்குப்பம் வீரமணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு இனிமேல் நம்ம எந்த கொலையும் டைரெக்டாக பண்ணக்கூடாது, ஆளை வச்சு பண்ணால் போதும், நம்ம பின்னணியிலேருந்து செயல்படலான்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால தான் இவன் பெரும்பாலான கொலைகளில் அயோத்திக்குப்பம் வீரமணி என்ன பண்ணுறான்னா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தார். அதே மாதிரி அவரையே ஒரு சின்ன போர்ட்ரே பண்ணி அதாவது மக்கள் மத்தியில் மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் அப்படின்ற, எப்படி தோட்டம் சேகருக்கு பாரத் தோட்டம் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தோட்டம் சேகர் சொன்னால் கேட்பாங்க. அந்த மாதிரி அயோத்திக்குப்பம் வீரமணினா வீரமணிக்கு சொன்னால் அயோத்திக்குப்பம் ஏரியா ஃபுல்லாக கேட்கும். இப்போ அதெல்லாம் பிரிஞ்சு தான் மாட்டாங்குப்பம் அது இதுன்னு பிரிஞ்சிருச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு தாண்டி அதிலிருந்து அப் டு ஐசோஸ் விவேகானந்தர் இல்லம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே ஸ்லம்ஸாக இருந்தது. அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரும்பான்மையான மக்கள், அதாவது எல்லாரும் சொல்ல முடியாது, பெரும்பான்மையான மக்கள் வீரமணி சொன்னால் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ மார்க்கெட் முரளி வீரமணிக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்ததுனால அவங்ககிட்ட போய் புலம்புறான். இந்த மாதிரி நான் அரசியலில் பெரிய ஆள் ஆக முடியாது போல் இருக்குது, நான் ரவுடித்தனம்னு உள்ளே இறங்கிட்டேன், கொல்லலாம் பண்ணியிருக்கான் மார்க்கெட் முரளியும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு லெவலில், அதாவது அரசியலுக்கு போய் இன்னும் வேறு கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்ததுனால என்ன பண்ணுறது, ஆனால் அரசியலில் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, தோட்டம் சேகருக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு அவன் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் அவன் ஒரு தகவலை சொல்கிறான். வீரமணி என்ன பண்ணுறான், சரி இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில், லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும், அதில் நீங்கள் இந்த மாதிரி உனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிற மாதிரி ஒன்று பண்ணிக்கோ. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரசியல் கட்சி எலெக்ஷன் நடக்கும். அந்த கட்சி எலெக்ஷனில் எப்பயுமே பகுதி செயலாளராக இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், வட்ட செயலாளருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், மாவட்ட செயலாளருக்கு இன்னொரு முக்கியத்துவம் இருக்கும். பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா நிறைய அதிமுகவில் இருக்கட்டும் இல்லை திமுகவில் இருக்கட்டும், அதில் மாவட்ட செயலாளர்கள் தான் எம்எல்ஏவாக போட்டிட்டு ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு மந்திரி போஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா அவங்க அந்த ஏரியா அந்த டிஸ்ட்ரிக்டை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வச்சுருப்பாங்க, எல்லாரையும் கவனிச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கட்சியில் ஒரு நல்ல பதவி கிடைச்சா மட்டும்தான் அடுத்து நீங்கள் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிற்க முடியும். இல்லை அடுத்த ஒரு அதாவது எம்எல்ஏ போஸ்ட்டுக்கோ இல்லை வேறு சில போஸ்ட்டுக்கோ நிற்கிறதுக்கு உங்களால் அது கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் முதல்ல கட்சி எலெக்ஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மார்க்கெட் முரளி அதுக்கு தான் ட்ரை பண்ணும்போது தோட்டம் சேகருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அந்த காலகட்டத்தில். அப்போது அந்த டைமில் தான் வீரமணிகிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ வீரமணி என்ன சொல்கிறான்னா, அப்போது அவன் உயிரோடு இருந்தால் தானே அவனுக்கு போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னோடனே இவனுக்கு புரியல. ஆனால் நீங்கள் கொல்ல போகிறீங்களா அப்படின்னா, நான் என்ன கொள்கிறேன், நான் ஸ்கெட்ச் போட்டு தரேன், எங்கே வருவான் என்ன போகிறான்னு பார்த்துட்டு சொல்லு, நான் அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். ஸோ வீரமணியோட ஸ்கெட்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மார்க்கெட் முரளி. பாலாஜி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி ராயப்பேட்டையில் இவன் எப்பயுமே தோட்டம் சேகரை பொறுத்த வரைக்கும், தோட்டம் சேகர்னு இல்லை, எந்த ரவுடியாக இருந்தாலும் அவனுக்கு எப்பயுமே ஒரு கேங் இருக்கும் சுற்றியும்.
இவனுக்கு குறிப்பாக தோட்டம் சேகரை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த பேச்சாற்றல் மூலமாக நிறைய பேரை கவர்ந்து இழுத்ததுனால நிறைய இளைஞர்கள், நிறைய பசங்க எல்லாமே சுற்றிகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ஏற்கனவே தோட்டம் சேகருக்கு டார்கெட் இருக்குது, அவரை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்ததுனால அவனுக்கு எப்பயுமே ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவனை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் அவன் வந்து ஒரு லேபுக்கு போகிறான். அந்த பாலாஜி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய, ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு லேபுக்கு காலையில் போகும்போது அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான்னா நேராக வந்து மார்க்கெட் முரளி, மயிலை சிவகுமார் அப்படின்னு ஒரு பெரிய கேங் வருது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஆனால் அந்த டைமில் தோட்டம் சேகர் கூட இருந்தவங்க, அவன் பைக்கில் தான் போயிருக்கான். தோட்டம் சேகர் வந்து பைக்கில் போயிருக்கான் அங்கே. ஸோ தோட்டம் சேகர் கூட ஒரு 6-7 பேர் இருக்காங்க. 6-7 பேரை ஓவர் பவர் பண்ணுற மாதிரி ஒரு 50 பேர் கேங் வெயிட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஈஸியாக எஸ்கேப் ரூட் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போது திருச்சியில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது 98 வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். அவர் ஸ்ரீதர் வந்து கரசேவாவில் ஒரு டீமை கூட்டிக்கிட்டு போய் 1991 அதாவது பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு ஒரு டீமை திருச்சியிலேருந்து கூட்டு போன ஒரு ஊக்கத்தை கொடுத்த ஒரு நபர், முக்கியமான ஒரு நபர். அவர் விஹெச்பியில் இருந்தார், அப்புறம் பிஜேபியில் ஒரு சின்ன போஸ்ட்டில் இருந்தார், நகர செயலாளர் போஸ்ட்டில் இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற இடம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவரோட ஹாஸ்பிட்டல் வந்து கிளினிக் வந்து பாலக்கரையில் இருந்தது. பாலக்கரையிலேருந்து அவர் வீடு வந்து அண்ணாமலை நகர்னு சொல்லி தில்லை நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம். அங்கே தான் அந்த அண்ணாமலை நகர் பக்கத்துலேயே தான் ராமஜெயத்தோட அந்த ஷெல் கம்பெனி இருக்குது, அந்த சிப்பி தியேட்டர் ரோட்டில். அதுக்கு நேராக டுவர்ட்ஸ் கரூர் பைபாஸை பார்த்து போகிற ரோட்டில் பின்னாடி ஒரு இடம் தான் அண்ணாமலை நகர்ன்ற ஒரு இடம். ஸோ அவன் வீட்டுக்கு போகிற வழியில் அதாவது வீடு இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல வச்சு தான் கொள்கிறாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய அந்த இடம் வந்து அந்த இடத்துலேருந்து அவனால் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஜென்ரலாக ரொம்ப கற்றுக்குட்டியாக இருந்தான்னா அப்படி பண்ண மாட்டான். அவன் வந்து சும்மா பப்ளிக்காக எல்லோரும் முன்னாடியும் பண்ண அது வந்து இன்னும் டேரிங்காக பண்ணணும், மக்கள் மத்தியில் பிரபலமாகணும், போலீஸ் மத்தியில் பிரபலமாகணும், எல்லாரும் பயப்படணும்னு நினைக்கிறவன் ஓப்பனாக பண்ணுவான். எப்படி ஆசைத்தம்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோர்ட்டுக்குள்ளேயே போய் கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் JM5ன்னு நினைக்கிறாரு, பழைய கோர்ட் இப்போ இல்லை, இதெல்லாம் இடித்து கட்டிட்டாங்க. இப்போ அந்த கோர்ட்டில் உள்ளே நுழைஞ்சோடனே நேர எதிரில் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும். அந்த கோர்ட்டுக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டு கூண்டில் நின்று மேஜிஸ்ட்ரேட்டை பேசிகிட்டு இருக்கும்போது, விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது உள்ளே போய் வெட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன அப்படின்னா இவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம் சேகரை கொலை பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எஸ்கேப் ஆகக்கூடாது. எஸ்கேப் ஆகாமல் அவனை கொல்லணும்னா லொக்கேஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுன்றது தான் அந்த லேபுக்கு பக்கத்தில். இவன் போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் கொள்கிறாங்க. 6 பேரும் சதறி ஓடிட்டாங்க. அவங்களால அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியல. அவங்க வந்து தோட்டம் சேகர் மட்டும் மாட்டிக்கிட்டான் இவங்கள்ட்ட. வரிசை அவங்க வந்து வெட்டி கொள்கிறாங்க, இறந்து போயிட்டான். இந்த கொலையில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் மலர்கொடியோட பையன் அழகுராஜாவுக்கு 5 வயசோ 4 வயசு தான். அப்போவே முடிவெடுக்கிறான். 2001 செப்டம்பர் 20 இந்த கொலை நடக்குது. இந்த கொலையில் முக்கிய குற்றவாளிகள்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன 50 பேரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதில் முக்கிய குற்றவாளின்னு சொல்லி வெட்டி கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 11-12 பேர் கொள்கிறாங்க. அதில் முக்கியமான நபர்கள்னு பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் முரளி, அப்புறம் மயிலை சிவகுமார்னு ஒரு ரவுடி, அவன் மேலேயும் மயிலை சிவகுமார் மேலேயும் நிறைய கொலை வழக்குகள் இருக்குது. அதே மாதிரி புல்லட் குமரன் ஒருத்தன். ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க. இதில் புல்லட் குமரன் ஆக்சுவலாக கொலை பண்ண, அதாவது கொலை சீனில் இருந்தான், ஆனால் வெட்டலை அப்படின்ற ஒரு தகவல். அதனால் ஆனாலும் மார்க்கெட் முரளி அவனையும் கோத்து விட்டதுனால போலீஸ் வந்து அவனையும் ஒரு முக்கியமான அக்யூஸ்டாக அதாவது அக்யூஸ்ட் நம்பர் 1, 2, 3ன்னு இருப்போம். அப்படி போகும்போது அதில் A1 தான் வந்து முக்கியமான அக்யூஸ்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது புல்லட் குமரனையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதில் அவனுக்கு ஒரு வருத்தம். இப்போ ஜென்ரலாக போலீஸில் சொல்கிற தகவல்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறைய கொலைகளில் முக்கியமாக அதாவது ரொம்ப சென்சிட்டிவான இந்த மாதிரி கொலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் இல்லை 10 பேர் போகிறாங்க கொல்றதுக்கு அப்படின்னா அந்த கொலை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் ஒரு 20 வெட்டு விழுந்திருக்கு அவனுக்கு. அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்திருக்க அந்த 10 பேரும் ஆளுக்கு 2 வெட்டுவாங்க. அவன் செத்தாலும் செத்த பிறகும் வெட்டுவாங்க. ஏன் அப்படின்னா
இந்த ஒரு பாக்யராஜ் படம் கூட நம்ம பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சோஃபாவில் ஒரு கட்டிலில் போய் உட்காந்துருக்கான், எங்கே நம்மளை மாட்டி விட்டுருவாங்களோன்னு சொல்லி அந்த ஹீரோயினையும் இழுத்து கூப்பிட்டு வந்து அதே பெட்டில் உட்கார வச்சுட்டு அப்புறமா இப்போ போ அப்படின்றோம். நாளைக்கு அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, சோஃபாவில் பெட்டில் உட்காந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி எதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலையில் 10 பேர் போயிருக்காங்க, 9 பேர் தான் வெட்டியிருக்காங்க, ஒருத்தன் வெட்டவே இல்லை, கையில் அருவா வச்சுருக்கான் ஆனால் வெட்டலை, தனியாக நின்றுட்டுருக்கான். அப்படின்னா என்ன பாசிபிலிட்டினா, நான் தான் வெட்டவே இல்லையே அப்படின்னா நாளைக்கு அவன் அப்ரூவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இவங்க எல்லாரையும் போட்டு கொடுத்துருவான், அப்படி வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறது ஏன்னா போலீஸ் வந்து எப்படின்னா எல்லாரையும் 10 பேரையும் ஒரு ரூமில் வச்சு சொல்லுப்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, தனித்தனியாக விசாரிப்பாங்க. தனித்தனியாக விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட விசாரிக்கும் போது இப்போது அப்புறம்னா இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு உங்களை தனியாக விசாரிப்பாங்க. தெரியுமா அவர் ஜோசப் வந்து ஒத்துட்டாரு, நீ தாம்மா சொல்லணும், எல்லாத்தையும் அவன் ஒத்துக்கிட்டான், நீ தான் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போ நீங்கள் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல இருக்கேன்னு நீங்கள் ஒரு தகவலை சொல்லுவீங்க. அப்புறம் இதை சொன்னதை வச்சு அவனை கூப்பிட்டு விசாரித்து ஜோசஃபை கூப்பிட்டு விசாரிச்சு பேசுவீங்கன்னா அவனை இப்போ அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நீ சொன்னா தப்பிச்சிருவேன், இல்லைனா நீ தான் முக்கியமான கேஸ்ட்டு உள்ளே போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னா அவன் இன்னொரு தகவலை சொல்லுவான். இப்படி தான் மாட்டுவாங்க. அது மாதிரி விசாரிக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணும், இப்போ நான் கொலையே பண்ணலை, வெட்டவே இல்லை, அந்த கொலையில் இருந்தேன் ஆனால் வெட்டலை அப்படின்னா என்ன ஆகிடும்னா, நாளைக்கு சார் நான் எந்த கொலையும் பண்ணலை, போயிருந்தேன், கூப்பிட்டாங்க, ஒரு பிரியாணி கொடுத்தாங்க, குவார்ட்டர் கொடுத்தாங்க, கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை, எனக்கு எமர்ஜென்சிக்காக கூட போனேன்னு சொல்லிட்டான்னா அவனை அப்படியே கொத்தா தூக்கி அவனை அப்ரூவர் ஆக்கி மற்றவனெல்லாம் முக்கியமான அக்யூஸ்டாக மாட்டி அப்போது இது என்ன ஆகும்னா கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி இருந்து தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் முக்கியமான ரவுடிலாம் பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு படப்பை குணாலாம்னா நேரடியாக போய் களத்தில் வெட்டும்போது போலீஸ் வந்து வெட்டெல்லாம் எண்ணுவாங்க. ஒருத்தன் செத்து போய் கிடக்கிறான், அந்த கொலையில் எவ்வளவு வெட்டு அவனுக்கு பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா மினிமம் படப்பை குணா அந்த கேங்கு படப்பை குணா போய் வெட்டியிருக்கான் அப்படின்னா அதில் மினிமம் 25க்கு மேலே வெட்டு இருக்கும். ஸோ அந்த வெட்டை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இது குணாவோட இது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பாண்டியோட அசோசியேட் ஒருத்தர் இருக்கான் மோகன் ராம் சொல்லி, அவன் திண்டுக்கல் தான். அவன் என்ன பண்ணுவான்னா வெட்டுறதே நடுமண்டையில் வெட்டுவான். ஸோ நடுமண்டையில் வெட்டி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா அப்போது இது பாண்டி கேங் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது. ஏன்னா இது எப்படி அவங்க அது மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி வழக்குகள் இந்த கேசஸை பார்த்து அவங்க ஒவ்வொரு கேங்குக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னை வச்சு இவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறான்னா, இந்த புல்லட் குமரனை இவங்க வம்படிக்கு மார்க்கெட் முரளி உள்ளே சேர்த்து விட்டதுனால அவன் கொஞ்சம் முரளி மேலே ஒரு கோவம். இந்த முரளி இந்த கொலைக்கு பிறகு ஆனால் அந்த டைம்லேயே அழகுராஜா, அவன் தம்பி பாலாஜி, அவங்க அம்மா மலர்கொடி, இவங்க எல்லாம், மலர்கொடி வந்து லாயர், அதிமுகலையும் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க அதிமுகவில். இருந்தாலும் அவங்க அப்போவே ஒரு பெரிய என் பையனை பெரியவனாக வளர்ந்து என் கணவரை கொன்னவங்களை பழி வாங்குவேன்னு அப்போவே அவங்க ஒரு பெரிய சபதமே எடுத்தாங்க. அவங்க வந்து சபதம் எடுத்து அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக கொலை செய்யப்பட்டது இந்த மயிலை சிவகுமார், 11வது நபராக கொலை செய்யப்பட்டது. அப்போ கூட அந்த டைமில் சொல்லுவாங்க, அதாவது அந்த விசாரணை அதிகாரிகள் சொல்லும்போது இது வரைக்கும் 10 பேரை கொண்டுட்டோம், அந்த 11வது நபரை இன்னும் கொல்ல முடியல. நேரடியாக போய் கொண்டது வந்து அழகுராஜா போய் பண்ணது இந்த மயிலை சிவகுமாரை. அது அவன் ஜஸ்ட் இன்னும் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவன், போஸ்டல் காலனி அசோக் நகர் கிட்டே இருக்குது, வெஸ்ட் மாம்பலத்தோட எண்டில். அங்கே போய் இவன் ஒரு கேஸில் மாட்டி, அதாவது மயிலாப்பூரில் ஒரு லேடியை வந்து உயிரோடு எரிச்சு கொள்ள ட்ரை பண்ணுறான் மயிலை சிவகுமார் ரவுடி. அவனை என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. உள்ளே போயிட்டு வெளியில் வந்த பிறகு அவனுக்கு திடீர்னு கொஞ்சம் பண தேவை ஏற்படுது. அந்த பண தேவைக்காக அந்த ரியல் எஸ்டேட் ஜஸ்டின்றவனை போய் பார்த்து 10 லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறான். அவன் நாளைக்கு தரேன், நாளை கழிச்சு தரேன்னு ஏதோ ஒன்று டிலே ஆகுது. அந்த டைமில் ஒரு நாள் தனியாக போகிறான். தனியானா கூட ஒரு அறிவழகன் ஒருத்தன் இருக்கான், அறிவழகனா அன்பழகனும் அவனோட அசோசியேட்டு, அவனும் இன்னொரு 2 பேர் இருக்காங்க. போகும்போது தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த நுழையிற இடத்துலையே வச்சு விட்டுறாங்க, பிளாக் பண்ணி. ஸோ அதில் மயிலை சிவகுமார் வந்து கொல்லப்படுறான். அந்த கொலையில் அழகுராஜா நேரடியாக போய் அங்கே சீனில் கொலை பண்ணுறான். அப்புறம் அந்த கொலை பண்ண பிறகு நாங்கள் ஃபைனலாக 11 பேரையும், முக்கியமான அந்த 11 பேரையும் கொண்டுட்டோம் அப்படின்னு.
அதில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் முரளி கொலை வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக, அதில் வந்து அவன் அந்த புல்லட் குமரன் ஏற்கனவே அவனுக்கு ஒரு சின்ன அவனோட ஒரு 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 சின்ன வருத்தம் இருக்கிறதுனால அவனை யூஸ் பண்ணுறாங்க. பட் புல்லட் குமரன் நார்மலாக பேசிகிட்டு இருக்கான். அந்த பக்கம் முரளி என்ன பண்ணுறான், நல்லவன் மாதிரி மாறி மொத்தமாக லயன்ஸ் கிளப்லேருந்து அதிலிருந்து இதிலேருந்து நல்ல ஒரு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் சித்திபுத்தி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலோட அறங்காவலர் குழு அந்த மாதிரி எல்லாம் நல்ல சில போஸ்ட்லலாம் இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறான். அப்புறம் அந்த ஜாம்பஜார் மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போயும் அவனுக்கு ஒரு 5-6 கடைகள் இருக்குது. இப்போ இறந்துட்டான், அவனுக்கு ஒரு 5-6 கடைகள் இருந்தது. கடை வாடகைக்குள்ள விட்டு இவனும் சம்பாதிச்சுனா இவனும் ஒரு கோழிக்கறி கடை வச்சுருந்தான். அந்த இடம் மொத்த இடமுமே பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் ஒரு நபருக்கு சொந்தமான ஒரு இடம். அது அந்த இடத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவர் கட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டியோ இல்லை இன்னும் வேறு மாதிரி ஏதோ பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவர் பிளான் பண்ணும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக முரளி தான் முன்னாடி போய் நின்று அவங்ககிட்ட போராடி சண்டை போட்டு அதெல்லாம் இந்த கடைக்காரங்களே தொடர்ந்து அவங்க கடைக்காரங்க இருக்காங்க, அவங்களும் வாடகைலாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவருக்கு என்னென்னா அதை இன்னும் கட்டி பெருசாக கட்டினா இன்னும் லாபம் நிறையா வரும் அப்படின்னு அவர் யோசனையில் அதுக்கு ஒத்துக்கலை. இந்த மாதிரி அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆபத்து பார்த்தவனா ஒரு முக்கியமான ஒரு நபராக முரளி ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக மாறி இருக்கும்போது தான் புல்லட் குமரன் ஒரு நாள் அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை வைக்க போகும்போது அவன் வீட்டுக்குள்ளே வர வச்சு அவனுக்கு ஒரு மயக்க மருந்து கலந்த ஒரு ஜூஸை கொடுத்து அவன் மயக்கமாகும்போது கொலை பண்ணுறாங்க. அவன் செத்து கிடக்கிறான் அங்கேயே. இந்த கொலையில் அதுக்கப்புறம் புல்லட் குமரன் அவன் ஃபேமிலி, அவன் ஒய்ஃப் இருக்காங்க, 4 பசங்க இருக்காங்க, எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு. அவன் எங்கே இருக்கான்லாம் தெரியாது. ஆனாலும் அந்த கொலை பண்ணது அவங்க தானா இல்லை உள்ள அழகுராஜாவே ஒளிஞ்சிருந்து இவன் மயங்கின பிறகு அவனே வந்து வெட்டி கொண்டானான்றது தெரியாது. ப்ரூஃப் இல்லாதனால இப்போ போலீஸ் அழகுராஜா பேரெல்லாம் உள்ள சேர்க்கலை. ஆனாலும் இவன் ஏற்கனவே இப்படி வரிசையாக ஒரு கொலைகளாக பண்ணி எல்லாம் போன பிறகு மயிலை சிவகுமார் மட்டும் தப்பிச்சிட்டே வரான் கடைசி வரைக்கும். அவன் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே, அதாவது இந்த டபுள் கிராஸ்லாம் பண்ணுவான். காக்கதோ பாலாஜியும் மயிலை சிவகுமார் டீமும் போய் அந்த பெரிய மகேஷ்னு ஒருத்தன், அது வந்து இந்த சிட்டி சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்லேட்டர் பிரம்ம இடம் தான் அவங்களோட ஏரியா. ஸோ இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லம்மில் இருக்கக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய அவங்களே வந்து அவங்களெல்லாம் கட்டி காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்ணாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது அவங்க அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஒரு டாமினண்ட்டாக மாறிடுவாங்க. அப்படி மாறின ஒரு நபர் தான் பெரிய மகேஷ். அவனோட மருமகன் பில்லா சுரேஷ்னு ஒருத்தன், அவனோட ஃப்ரெண்டு விஜயகுமார் என்ற விஜின்னு ஒருத்தன். ஸோ இந்த பெரிய மகேஷ் என்ன அப்படின்னா, பெரிய மகேஷுக்கும் மயிலை சிவகருக்கும் பயங்கர டஃப் ஃபைட் போயிட்டுருக்கு. அவன் போட ட்ரை பண்ணுறான், இவன் போட ட்ரை பண்ணுறான். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு நாள் போலீஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, மயிலாப்பூர் போலீஸ் வந்து அவனை வந்து நீ ஊருக்குள்ளே வராதடா, கிளம்பி போயிடு, எங்கேயாவது போயிடு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து இங்கே இருந்தால் ஒன்றால் ஏரியாவில் பிரச்சனை, லாண்ட் ஆர்ட் பிரச்சனை வருது, அதனால் நீ காலி பண்ணிட்டு போன்னு சொல்லி. ஏன்னா ஈவன் பார்த்திங்கன்னா பசுபதி பாண்டியன் தூத்துக்குடியில் கூட இதே மாதிரி தான் தொடர்ந்து இந்த வெங்கடேச பண்ணையார் டீமுக்கும் சுபாஷ் பண்ணையார் டீமுக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் தூத்துக்குடி போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே மாதிரி ஒரு பேனை கொடுத்துட்டாங்க பசுபதி பாண்டியனுக்கு, இப்போ நீ ஊருக்குள்ளே வராத, நீ எங்கேயாவது வெளியூருக்கு போயிடுன்னு சொல்லி. கடைசியாக அவர் நந்தவனப்பட்டின்னு சொல்லி திண்டுக்கல் பக்கக்கூடியில் ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே செட்டில் ஆகிட்டார். அங்கே இருக்கும்போது அங்கே வச்சு கொலை செய்யப்படுறார். இதில் இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் தொடர்ச்சியாக அவங்க வந்து போலீஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, இது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை, வெட்டியாக தகராறு, குரூப்பாக போய் அடிச்சுக்கிறாங்க, இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற எண்ணத்தில் அவங்க ஒரு நபரை மட்டும் தனியாக அனுப்புவாங்க. இதில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னா, பெரிய மகேஷை வந்து ஒரு 2 பேரை என்கேஜ் பண்ணி மயிலை சிவகுமாரை வந்து கொலை பண்ண பிளான் பண்ணுறான். பெரிய மகேஷ் காஞ்சிபுரம் பக்கத்தில் உத்திரமேர் அந்த சூனாம்பேடுங்கிற ஏரியா பக்கத்தில், இவனும் சூனாம்பேடு தான் ஆக்சுவலாக மயிலை சிவகுமாரும். அப்புறம் மயிலாப்பூரில் செட்டில் ஆனதுனால அவனை வந்து மயிலை சிவகுமார்னு பேர் மாறிடுச்சு. பட் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில் தான். உத்திரமேரூரில் அடிக்கடி ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு போகிறான் இவன் பெரிய மகேஷ். அந்த இடத்துல வச்சு இவங்க பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வரும்போது வச்சு தூக்கிடலாம், அவங்க மயிலை சிவகுமார் அங்கே வரான், மயிலை சிவகுமாரை அங்கே வச்சு அவனை தூக்கிடலான்னு ஒரு பிளானை போடுறாங்க. அப்படி போடும்போது இவன் மயிலை சிவகுமார் டபுள் கிளாஸ் பண்ணி நேராக அவனை பிடிக்கிறான். அந்த 2 பேர் என்கேஜ் பண்ணுறான்ல, அவன் வந்து இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து இந்த மர்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான்னா, இவன் 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அங்கே போ, உள்ளதான்
மயிலை சிவகுமார் இருக்கிறான்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புவனை, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு. அங்கே போன பிறகு இவங்களை வச்சே மயிலை சிவகுமாரும் போய் அவனை கொள்கிறாங்க, பெரிய மகேஷ். அந்தளவுக்கு அவன் வந்து ஏரியாவில் வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் மயிலை சிவகுமார். அதனால் அவனை ஈஸியாக நெருங்கவே முடியாத ஒரு காலகட்டம். டபுள் கிராஸ் பண்ணி இவங்களே போட்டுருவான்ற ஒரு பயம் இருந்ததுனால தான் மதுரை பாலான்னு ஒரு ரவுடி, அவனும் மதுரைக்காரன், பட் சென்னையிலே இருந்தான். இப்போ திண்டுக்கல் பாண்டினா திண்டுக்கல்லில் இருந்தான், அங்கே சூப்பு கட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தான், பட் சென்னையில் தான் இருந்தான். ஆனால் இங்கே இருக்கும்போது மெட்ராஸ் பாண்டியம்மா, அதாவது மதுரை திண்டுக்கல் பாண்டியம்மா, அங்கே திண்டுக்கல் போனால் மெட்ராஸ் பாண்டியம் பேசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு மதுரை பாலான்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான்னா அவன் காசை கொடுத்துட்டு ஒரு பெரிய மட்டப்பன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டிங் ரவுடிஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த வளர்ந்து வரக்கூடிய ஒரு சில ரவுடிஸ் வந்து பெரிய தலையை தூக்குனா அவனுக்கு நேம் வந்து பெருசாக இருக்கும், எல்லாம் பயப்படுவாங்க. அதனாலேயே என்ன பண்ணுவான்னா ஈவன் சிடி மணி பார்த்திங்கன்னா கூடவே திண்டுக்கல் பாண்டி கூடவே இருந்தான். சிலோன் மணின்னு ஒருத்தன், அவன் கன்னட பிரசாத்னு ஒரு பெரிய பிம்பு, அவன் எல்லா நடிகைகளையும் அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தான். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு முன்னாடி 80s 90s வரைக்கும் எல்லாருமே அவனோட டைப்பில் தான் இருப்பாங்க. அவனை டைப்பை மீறி எங்கேயும் வெளியிலையும் போக முடியாது, அந்த அளவுக்கு கண்ட்ரோலில் இருந்தான். அது மாதிரி சிலோன் மணியும் ஒரு பிம்பு மாதிரியான ஒரு நபர். அவனுக்கு கன்னட பிரசாத்துக்கு, அதாவது கன்னட பிரசாத்துக்கு க்ளோஸு. அது மூலமாக நிறைய நடிகைகளோட கான்டாக்ட்லாம் வர ஆரம்பிச்சிது அவனுக்கு. அப்படி இருக்கும்போது அவனையே வந்து இவன் போட்டான், சிடி மணி. அதாவது ஒரு 5-10 பேர் இருக்காங்க, அதில் நான் மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னா நான் யாரையாவது ஒரு முக்கியமான நபரை கொள்ளணும், அப்படி பண்ணவன் தான். ஏன்னா சிடி மணிலாம் ஒன்றுமே இல்லை, அப்போ பெருசாக ஒன்றும் பண்ணவே இல்லை. அவன் போய் சும்மா அவன் திண்டுக்கல் பாண்டி என்ன சொல்கிறானா போய் வாங்கிட்டு வருவான், போய் கொண்டு போய் அதாவது வசூல் பண்ணிட்டு வேணால் கொடுப்பான். இல்லைனா இந்த ஒரு படம் ஒன்று வந்து மரகத நாணயம், அது மாதிரி போய் ஃபோனில் அண்ணன் பேசுகிறாருன்னு கொடுப்பான், அவ்வளோதான். இதுதான் அவன் வேலை, சிடி மணி வேலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நபர்கள் அது மாதிரி பண்ணும்போது இவனுக்கு வந்து அந்த நெட்வொர்க் ரொம்ப டெவலப் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவனை நெருங்க முடியாத ஒரு காரணத்தினால மதுரை பாலாவை பிடிச்சி, அப்புறம் மதுரை பாலா மூலமாக தான் இந்த போஸ்டல் காலனியில் வச்சு இந்த 11வது நபரும் கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலையில் அந்த அழகுராஜா ஓடி போயிட்டாங்க. அப்புறம் எஸ்கேப் ஆகி அதுக்கு முன்னாடி அதை ஓடி போன பிறகு அப்புறம் மே 2021 அப்புறம் தான் வந்து அவனை கைது பண்ணுறாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 2-3 மாதத்தில் அப்புறமா கைது பண்ணுறாங்க அழகுராஜாவை. அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா. இப்போ இவனுக்கும் நாள் குறிச்சிட்டு தேடிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா மயிலை சிவகுமாரோட டீம் தேடுது, மார்க்கெட் முரளி டீம் தேடும். இந்த மாதிரி யார் எதிரியோ, யார் எதிரின்னு தெரிஞ்சால் அவனை ஃபேஸ் பண்ணலாம், எதிரி தெரியாமல் திடீர்னு யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பட் இருந்தாலும் மயிலை சிவகுமாரும் சும்மா இல்லை. மலர்கொடி ஒரு தடவை வந்து அவங்கள டார்கெட் பண்ண ஒரு கேஸில் மாட்டி எக்மோர் கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது கேடி தேட்டர் முன்னாடி, ஆனால் அந்த டைம்லேயே போலீஸ் மட்டும் ஒரு அலர்ட் போட்டு விட்டாங்க அவங்களுக்கு, மலர்கொடிக்கும் அந்த அழகுராஜாக்கண்டே உன்னை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணுறான், விவரமாக போயிட்டு ஆட்டோவில் தான் வரான். வரும்போதே பின்னாடி ஒரு காரில் இவங்க டீம் ஒரு 10-15 பேர் வர வச்சா சேஃப்டிக்கு, நான் யாராவது மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டிக்கு வர வைக்கிறான். கேடி தேட்டர் முன்னாடி பாம்பு போடுறான். இந்த மயிலை சிவகுமார் டீம் வந்து ஒரு டீம் பாம்பு போட்டு அவங்கள கொல்ல ட்ரை பண்ணும்போது எஸ்கேப் ஆகிறான். அப்போ இந்த காரில் வந்த டீம் இறங்கி எல்லாம் ரவுண்டப் பண்ணும்போது அவங்களாம் சிதறி ஓடிடுறாங்க, தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா அந்த டைம்லேயே இவங்க கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த சைனா அதிபர் வந்திருந்தாருங்க, மாமல்லபுரம் வந்திருந்தார் இல்லையா, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஏன்னா எல்லாம் போலீஸும் எல்லா பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கொலை அட்டம்ப்ட் நடக்குது. இந்த மாதிரி மயிலை சிவகுமாரும் சும்மா இல்லை, மலர்கொடி டீமும் சும்மா இல்லை, இவங்க எல்லாம் அதே இது. பட் இன்றைக்கும் நீங்கள் பாரத தோட்டம் போனீங்கன்னா தோட்டம் சேகருக்குன்னு ஒரு பெரிய ஒரு அனுதாபிகளோ அவங்களுக்கு அதாவது தோட்டம் சேகரை இன்னும் பார்த்துட்டு கூட மாட்டாங்க. ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அந்த சோஷியல் மீடியா அந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் ஃபோனில் வச்சுருந்தது, அப்புறம் சில கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருந்ததுன்னு தோட்டம் சேகரோட பாடின பாடல்கள் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி இப்போது யூடியூப்பில் இதெல்லாம் வைரலாக போயிட்டுருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க அதை. அது மாதிரி தோட்டம் சேகரை நினைக்காத நபர்களே இல்லைன்ற அளவுக்கு, ஏன்னா தோட்டம் சேகருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இன்றைக்கும் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அது மாதிரி இந்த தோட்டம் சேகர் கொலைக்கு பின்னணியில் அவங்க பையன் 5 வயசில் இருந்த பையனை வளர்ந்து அவன் 24-25 வயசு வரும்போது 20 வருஷம் கழித்து இந்த கொலையை பண்ணுறான், அந்த மயிலை சிவகுமாரை கொலை பண்ணுறான். அதுவும் பழி வாங்குதலுக்காக அப்போது எடுத்த அந்த ஒரு சபதத்தை நிறைவேற்றுறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு முக்கியமான நபராக கருதப்பட்டது இந்த தோட்டம் சேகர். ஒரு விஷயம் வந்து இப்போ எல்லாரும் எல்லா நேரத்துலேயுமே வந்து ஒரு சில சம்பவம், இப்போ மணல்மேடு சங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினான்னு சொல்லி போய் கேட்க போகும்போது, அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களுக்காக நடக்கிற ஒரு கொலை. ஈவன் அயோத்திகுப்பம் வீரமணி பார்த்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டோட லவ்வுக்கு போகிறான், அவனை வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு துரத்தி விடுறாங்க அந்த பொண்ணோட ஃபேமிலி. போய் நீ இப்படி சொல்லுவேன்னு இவன் கத்தியை சும்மா எடுத்துகிட்டு போகிறான், டப்புன்னு சொருக்கும் போது செத்துட்டான். அதில் ஜுவனைல் கேஸில் மாட்டி வீரமணி உள்ளே போகிறான். கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் கொண்டு போய் கெல்லிஸில் கொண்டு போய் அவனை டீட்டெயின் பண்ணுறாங்க. அப்புறம் வெளியில் வந்தவன் அப்புறம் கடலூருக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ரவுடிசம் அரசியல் ரெண்டுமே பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல்வாதிகள் மட்டும் என்ன பண்ணால், நான் அரசியல் தான் பண்ணுவேன், ஆனால் நான் ஒரு சிலரை என்கேஜ் பண்ணி என் தேவைகளை சரி பண்ணிப்பேன்ற மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இருந்த நபர்கள் கொஞ்சம் விவரமான ஒரு சில நபர்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஈவன் பார்த்திங்கன்னா, அயோத்திகுப்பம் வீரமணியே அந்த 2001 அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய இது நடந்தது, சீரணி அரங்கம்னு. அப்போ நீங்கள் இதில் பீச்சுக்குள்ளே வந்து ஒரு பெரிய இது இருந்தது, ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், அங்கே மீட்டிங்லாம் நடக்கும். நிறைய மீட்டிங்ஸ் நடந்திருக்கு, நானும் போயெலாம் கவர் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த மீட்டிங்க்கு வந்த திமுகவினரை வந்து ஓட விரட்டுறாங்க பீச் ரோட்டில் ஃபுல்லாக. அந்தளவுக்கு பாட்டிலை கொண்டு எரிஞ்சு, இந்த மேலே வந்து திரி வச்சு அதெல்லாம் எரிஞ்சு, கல் எரிஞ்சு, இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டாம்பேட்லாம் ஆச்சு. அந்த மாதிரி அந்தளவுக்கு போயிடுச்சு. ரொம்ப பயங்கரமாக பத்திரிகையாளரும் தாக்கப்பட்டாங்க இந்த மாதிரி இதில். இது எல்லாமே தூண்டி விட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அயோத்திகுப்பம் வீரமணி தான் பின்னணியிலேருந்து செயல்பட்டான் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு. அப்போது மேடையிலே கூட கருணாநிதி பேசிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி அதிமுகவை வந்து குண்டற்படைய ஏவியங்களை வந்து அடக்குமுறை கையாள ட்ரை பண்ணுறாங்க, நாங்கள் அதுக்கெலாம் அசரமாட்டோம் அப்படின்லாம் கூட பேசி பண்ணாங்க நிறைய. ஸோ அந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஒரு கட்டத்தில் ரவுடிசம் பண்ணவன் தான் அரசியலுக்குள்ளே வருவான். ஏன்னா அப்போ தான் யாரும் நம்மளை தடுக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஈவன் இப்போ கூட பார்த்திங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபங்குமார் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்துருந்தான் கொஞ்ச நாள். அப்புறம் இது முட்டரவின்னு ஒரு ரவுடி, அவன் பார்த்திங்கன்னா மூவேந்திர முன்னேற்ற கழகத்தில் இருந்தான். திருச்சியில் பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயை விற்றுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபராக கருதப்பட்ட மரியம் பிச்சை தான் வந்து அதிமுகவில் சேர்ந்து அப்புறம் அமைச்சரும் ஆனார். அமைச்சராகி ஒரு மாதத்துலேயே இறந்துட்டார் ஆக்சிடெண்ட்டில். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நிறைய பேரை சொல்லலாம், நம்ம நேம்ஸை சொல்லலாம். அது மாதிரி ஒரு காலகட்டம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இது தனி அது தனி. அதாவது ரவுடிசம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கிறது, அரசியல் பண்ணுறதுக்குன்னு நான் இருந்துப்பேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் என்ன மிரட்டினா இவனை வச்சு நான் காரியம் சாதிச்சுப்பேன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து ரெண்டுமே பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு அவங்க ரவுடி தேவை அப்படின்னா, இப்போ மீட்டிங்லாம் போடுறாங்க, மீட்டிங்கு வந்து ஆள் தேவை. இப்போ நீங்கள் ஆள் சேர்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரவுடியை சொன்னால் போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாரத தோட்டத்தில் தோட்டம் சேகர் இருக்கான், உயிரோடு இருந்திருந்தானா அவன் சொன்னால் ஒரு 500-1000 பேரை கூப்பிட்டு வருவான். அயோத்திகுப்பம் வீரமணி இருந்தானா அவன் ஒரு 5000 பேர் கூப்பிட்டு வருவான். இதுதான் அவங்களுக்கு தேவை. அப்போ என்ன ஆகும், பார்க்குற மக்களுக்கு அவங்க எல்லாம் கை தட்டிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஒரு கட்சியோட சால்வையை போட்டுட்ருப்பாங்க, ஒரு கட்சி ரெட்டையிலன்னா ரெட்டையில் வச்சுக்கிறது, இல்லை திமுகனா திமுகவோட சின்னங்களை வச்சுக்கிட்டு வேவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்போ மக்கள் எப்படி பார்க்குறவங்களோட மனநிலை இவ்வளோ கூட்டம் பாரு அப்படின்னு தோணும். இதுக்காகலாம் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தோட்டம் சேகரும் தவறுகள் பண்ணினனால தானே அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன கேசஸ்ஸு, எத்தனை பேரை வந்து, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னணியிலையும் அவங்களுக்கு இப்போ போலீஸ் கேஸுன்னு பார்த்தீங்கன்னா எப்படினாலும் 20 கேஸ் 30 கேஸ் சொல்லுவாங்க. ஆனால் அதில் அவங்க நேரடியாக போய் பண்ண கேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேஸ்லேருந்து 8 கேஸ் இருக்கும். ஒரு சில கேஸு புட்டப் கேஸாக இருக்கும். இந்த திருட்டு கேஸு, அவன் வந்து மிரட்டினா, ஒரு எஸ்ஐ போய் கேட்க போனார், அவரை மிரட்டினான்னு ஒரு கேஸ் இருக்கும். அப்புறம் ஒருத்தரை அட்டாக் பண்ணா, இல்லை போய் ஒரு 500 ரூபா திருடினான்னு இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு சில தான் புட்டப் கேஸாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவங்க மேலே வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் கிரவுண்ட் கேஸ் இதெல்லாம் இதை மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டம் சேகரும் அவருக்கு பின்னணியில் இருந்த அந்த ஒரு மர்க்கி பாஸ்ட்டு தான் அவர் கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு போச்சு. ப்ளஸ் அவர் அரசியலில் இன்னும் முக்கியமான ஒரு நபராக இருந்ததுனாலையும்
அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டீம் 2 டீம் இருக்கும்போது அவங்க எதிராளி வந்து இவனை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருந்தது. அதில் தோட்டம் சேகர் ஈல்ட் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பின்னணியில் வித் மார்க்கெட் முரளியும் தான் இறந்துட்டான் இந்த விஷயத்தில். ஈவன் நான் இப்போ சொன்னேன், மயிலை சிவகுமாரை கொன்னது வந்து மதுரபாலா டீமு, அழகுராஜா டீமு. இந்த மதுரபாலா சைதாப்பேட்டை கோர்ட்டில் இப்போ ஆஜர்படுத்துறதுக்கு இப்போ கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தாங்க வழக்கு சம்மந்தமாக ஆஜர்படுத்துறதுக்கு. அவன் வழக்கமாக இதை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் போலீஸ் ஜீப்பில் வரான், அந்த வண்டியிலேருந்து இறங்கி வாசல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றான், திரும்பி கோர்ட்டுக்குள்ளே போவான், திரும்பி வருவான், பஸ்ஸில் ஏறுவான், திரும்பி அப்படியே அழைச்சிட்டு போயிடுவாங்க கோர்ட்லேருந்து சிறைக்கு. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்துட்டு யார் பார்க்குறாங்கன்னா மயிலை சிவகுமாரோட அடிப்படைக்கு டீமு. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவன் வரும்போது நம்ம அண்ணனை யாரும் கை வைக்க முடியாத ஒரு சூழலில் இவன் போய் பண்ணிட்டானே அப்படின்றது. ஏன்னா இவனோட பேக்கிங் இல்லைன்னா அழகுராஜா கொண்டிருக்க முடியாதுன்னு அவங்க ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அதனால் முக்கியமான நபராக கருதப்பட்ட மதுரபாலாவை தூக்கணும்னு சொல்லி அங்கே போய் வெட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் அவன் வந்து அந்த டீ கடைக்கு வரல, இறங்குனா அப்புறம் எங்கேயோ போயிட்டான். போகும்போது இவங்க டீம் இத்தனைக்கும் போலீஸ் அவ்வளோ இருக்காங்க எல்லாம், பட் உடனே ரவுண்டப் பண்ணிட்டாங்க. ஒரு 3-4 பேர் உடனே கைதானாங்க. இருந்தாலும் அவங்க விசாரணையில் சொன்னது வந்து எங்கள் அண்ணனை கொன்னோன்னே போடாமல் விட மாட்டோம்னு சொல்லி. அது மாதிரி இப்போ ஈவன் இந்த மயிலை சிவகுமார் கொலையிலையும் கூட அதில் சிசிடிவி கூட ரிலீஸ் ஆச்சு. அதாவது அந்த கொலை வெட்டுறதுலாம் இல்லை, அவன் உள்ளே கொன்னுட்டு வெளியில் ஓடி வந்து திரும்பி பைக்கில் எஸ்கேப் ஆகிறதுலாம் சிசிடிவிலாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த கொலையிலையும் பார்த்தீங்கன்னா அப்போது அதாவது அந்த கொலையில் ஈடுபட்டது ஒன்லி மதுரபாலாவும் அவங்க அசோசியேட்டும் இந்த அழகுராஜா மட்டும் கிடையாது. நீங்கள் சொன்ன இந்த மாதிரி அந்த பாடர் தோட்டத்தில் தோட்டம் சேகரோட ரொம்ப அவனை அண்ணனாக நினச்சி அவனை பெரிய ஒரு லீடராக மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க நிறைய பேர், ஒரு சிலர் அதுக்கும் போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எல்லாம் பேக்கிங் சப்போர்ட் மாதிரி கூட இருக்கலாம். இப்போ பைக்கில் ஒருத்தன் எஸ்கேப் ஆகணும்னா அவன் ரெடியாக பைக்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், ஓடி வந்து இவன் ஏறி உட்காரவும் டக்குன்னு கிளம்புவான். இந்த மாதிரி சப்போர்ட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ மார்க்கெட் முரளியோட அசோசியேட்ஸே இன்னும் அழகுராஜா போடுறதுக்கு தேடிட்டு இருக்கலாம், இல்லை மலர்கொடியை போடுறதுக்கு தேடிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பின்னணியிலையும் அவங்க செயல்படுறது வந்து கண்டிப்பாக அவங்க அந்த அனுதாபிகள்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்கள அந்த ரைவல் கேங்கை போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தோட்டம் சேகர் வந்து போயஸ் கார்டனுக்குள்ளே ஈஸியாக போகக்கூடிய ஒரு நபர். நான் அதுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். சசிகலாவுக்கு ரொம்ப நல்ல க்ளோஸு. சசிகலா க்ளோஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் 91-96 பீரியடில் சசிகலாவோட டாமினேஷன் எப்படி இருந்தது. அப்புறம் 2001 தான் இந்த கொலை சம்பவம் நடக்குது. 2001 அவங்களோட குடும்ப வட்டாரங்கள் எவ்வளோ பேர் வந்து அதுக்குள்ளே உள்ளே இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டி குட்டி பவர் சென்டர்ஸாக கூட மாறி இருந்தாங்க. அது மாதிரி இப்போது சசிகலாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. ஆப்வியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா கிட்ட போய் நேரடியாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரேப்போ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் சசிகலாட்ட நல்ல க்ளோஸு. நீங்கள் சசிகலாட்ட க்ளோஸாக இருந்தால் ஆப்வியஸாக நீங்கள் கட்சியில் ஒரு முக்கியமான நபர் அப்படின்றது தான் எல்லாரோட. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட நல்லா பேசுகிறீங்கன்னா ஆப்வியஸாக வந்து எல்லாம் பேசுவாங்க. சின்னம்மாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை இன்ட்ரோ பண்ணி வைங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஏதோ ஒன்று கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அவனோட அதாவது தோட்டம் சேகரோட நெட்வொர்க் நல்ல க்ளோஸு போயஸ் கார்டனில். வளர்மதி வந்தாங்க அப்போது அந்த டைமு. அதுக்கப்புறம் ஜெயக்குமார்லாம் வந்தார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோட்டம் சேகர்னால் நல்ல ஒரு இல்லை நான் சொன்னேன்ல எப்பெல்லாம் ஒரு மினிஸ்டர்ஸோட மீட்டிங் நடக்குதோ பொதுக்கூட்டம் நடக்குதோ எல்லாத்துலேயும் தோட்டம் சேகரோட இன்வால்மெண்ட். அதாவது அந்த ஏரியாவில் ராயப்பேட்டை ஏரியாவில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக தோட்டம் சேகரோட ஒரு சிறப்பு அந்த பேச்சு இருக்கும். அந்த பேச்சாற்றல் மூலமாக அவங்க வந்து நிறைய பேரை ஈர்த்து வச்சுருந்ததுனால ஆப்வியஸாக அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து மினிஸ்டர்ஸுக்கும் இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி சசிகலாவுக்கு நல்லா க்ளோஸாக இருக்காங்கன்னா மினிஸ்டர்ஸே என்ன பண்ணுவாங்க, தோட்டம் சேகரை பிடிச்சான் ஏதாவது சொல்லுவான், சும்மா காதில் போட்டு வைப்போம், சின்னம்மாட்ட சொல்லி வைங்க அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியல. அதுவங்க இவங்ககிட்ட சொல்லும்போது அப்போ இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லையா தோட்டம் சேகருக்கு. ஈவன் அயோத்திக்குப்பம் வீரமணியோட கொலையாக இருக்குது, அவங்க வந்து கொலை பண்ண எவ்வளோ பேர் கொலை பண்ணியிருக்காரோ இது எல்லாத்துலேயுமே அந்த கொலைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி சொல்கிறது பிறல் சாட்சியாக மாறிடுவாங்க நிறைய பேர். பிறல் சாட்சியாக மாறினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு கேஸ் வந்து நிற்காது. அப்படி போகிறதுனால உங்களுக்கு அந்த கேஸ்லேருந்து அவங்கள நிரபராதின்னு விடுவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும். அந்த மாதிரி மாறுமே தவிர இப்போ குறிப்பாக இது நான் சொல்கிறது அதுக்கப்புறம்
ஆனால் துரைராஜ அயோத்திகுப்பம் வீரமணி கொல்லும்போது சாட்சி சொன்னது அவங்களோட பசங்களே. நான் வீட்டுக்குள்ளே போய் கொல்றான், அவங்க பசங்க என்றைக்கும் மாற போகிறதில்ல. இப்போ நீங்கள் சாட்சி சொல்லக்கூடிய நபர்கள் வந்து வேறு நபர்கள், ரோட்டில் போனவங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன், இல்லை தெரிஞ்சவன், சொந்தக்காரன்னா ஓடி போயிடுவான் பயந்து. ஸோ வீட்டில் இருக்கவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏய் எங்கள் அப்பாவே கொண்டுட்டான், இல்லை எங்கள் ரிலேட்டிவு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த ஒரு அடமெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஈஸியாக மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, போலீஸை பொறுத்த வரைக்கும் சாட்சியங்கள் எவிடன்ஸில் கொண்டு போய் கூண்டில் ஏற்றும் போது இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சாட்சியங்களை கொண்டு போய் பிடபிள்யூ, அதாவது ப்ராசிக்யூஷன் விட்னஸாக கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அந்த கேஸு ஸ்ட்ராங்காக நிற்கும், பிறல் சாட்சியாக மாறாமல் இருக்கும். பிறல் சாட்சி ஆகலை, ஹாஸ்டைல் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கன்விக்ஷன் ஆகிடும் அவங்களுக்கு. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு மேலே அந்த வழக்கோட தன்மை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரூவ் ஆகிடும், அவங்களுக்கு கன்விக்ஷன் கிடைக்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.